ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம பொதுவாகவே வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து இந்த காலைல பிரேக்ஃபாஸ்ட் அது மாதிரி டின்னர் இது ரெண்டுமே வந்து ஈஸியா நமக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து கிடைச்சிடும். அது மாதிரி ரொம்ப டேஸ்டாவே கிடைச்சிடும். ஆனா இந்த லஞ்ச் ரெசிபி வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். நம்ம லஞ்ச் என்னடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்கும். அது போக லஞ்ச் வந்து நம்ம வெயிட் லாஸ்ல நம்ம நிறைய பார்த்து செஞ்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இந்த லஞ்ச் ரெசிபி வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஒரு டேஸ்டான லஞ்ச் ரெசிபி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருப்போம். சோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல 3 வெயிட் லாஸ் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த 3 வெயிட் லாஸ் லஞ்ச் ரெசிபியுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். சொல்லணும்னா இது மூணுமே வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல, லைக் ஒரு ரோல் மாதிரி இருக்கும், அப்படின்னா ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி இருக்க போது. அப்படி இல்ல ரெண்டுமே உங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கிரேவி மட்டும் நீங்க தனியா வச்சு நீங்க சப்பாத்தி தொட்டு கூட வந்து சாப்பிடலாம். இதை முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது, இதுல செஞ்சிருக்க சப்பாத்தி வந்து 100% வந்து வீட்டால மேடானது, கோதுமையால மேடானது. அதே மாதிரி சப்பாத்தி சுடும்போது ஒரு பிட்டு கூட ஆயில் வந்து யூஸ் பண்ணிருக்க கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. அது போக மூணுமே ரொம்ப டிஃபரெண்டா யூனிக் டேஸ்டா இருக்கும். நீங்க வெயிட் லாஸ் லஞ்ச் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. இப்போ இந்த 3 வெயிட் லாஸ் ரெசிபியுமே உங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னா அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த ஸ்டஃபிங் சைனீஸ் ஃபுட் ஸ்டைல்ல செஞ்சிருக்கோம்ப்பா. இத வச்சு பன்னீர் ரோல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு நம்ம நார்மலா சப்பாத்தி பிணைவோம்லப்பா, அது மாதிரி நான் நார்மலா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற விடுவோம். இப்பப்பா நான் வந்து டொமேட்டோ சாஸ் செய்ய போறேன். இப்போ 2 பல் பூண்டு உரிச்சு போட்டுக்குருவோம். மீடியமான தக்காளில 2 எடுத்திருக்கேன். இதையும் நறுக்கி போட்டு உங்களுக்கு இதை மிக்சியில அடிச்சு கொண்டுட்டு வரேன். அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஜல்லடை வச்சுக்கோங்க. நம்ம அடிச்ச சாஸை வந்து இதுல போட்டுறணும். இதை வந்து இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இதுல மேல வந்து நம்மளுக்கு விதை, அந்த தக்காளியுடைய தோலெல்லாம் வந்து மேல வந்து நின்னுக்குரும். சாஸ் மட்டும்தான் உங்களுக்கு கீழே இறங்கும். வடிகட்டி வச்சிருக்கோம்ல தக்காளி சாஸ்ல, இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்குருவோம். சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்குவோம். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா. பொடியாக நறுக்கியிருக்கேன். பொடியாக நறுக்கணும். லைட்டாக ஒரு கிளறிக்கிறேன். இப்பப்பா நான் ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன். அதில் பெரிய குடமிளகால ஒரு அரை குடமிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோட போட்டுக்கிறோம். ஒரு கிளறிக்கிடுவோம். 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்கு. இதையும் ஒரு கிண்டிக்கிடுவோம். மிளகாவுடைய பொடி வாசம் போகிற அளவுக்கு ஒரு கிண்டிக்கிடுவோம். இப்பப்பா நம்ம வெள்ளைப்பூடு, தக்காளி, சக்கரை போட்ட அந்த சாஸை இதில் ஊற்றிடுவோம். இப்பப்பா இதை வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயமும் இந்த நம்ம குடமிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகட்டும். வெங்காயமும் குடமிளகாவும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை துருவி வச்சிருக்கேன்ப்பா. இப்போ இதையும் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சாஸில் போட்டுக்கிறோம். இந்த பன்னீரை வந்து இந்த சாஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டாக இருக்குது. பன்னீரை ரொம்ப நம்ம வந்து வேக விடக்கூடாதுப்பா. போட்டு ஒரே நிமிஷத்தில் எடுத்துடணும். இல்லாட்டா பன்னீரில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் நமக்கு. அவ்வளோதான்ப்பா, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போப்பா இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது கொஞ்சம் ஆறட்டும்ப்பா. அது மட்டும் நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்பப்பா நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சு வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இதில் சப்பாத்தி போட்டு காட்டுறேன். இந்த பவுல்ல இருந்து இந்த மாவை சப்பாத்தியோடைய கட்டை கொண்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம பிசைஞ்சுக்கிறணும். இன்னும் கொஞ்சம் நம்ம பிசைஞ்சோம்னா நல்லா கொஞ்சம் மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்படி நம்ம பிசைய நம்மளுக்கு வந்து மாவு வந்து பபிள்ஸ் விடும். பபிள்ஸ் விடும் போது நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். சப்பாத்தி நம்ம போடும் போது சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. நான் இப்போ உருண்டை போடுறேன். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம அதை வந்து பன்னீரை வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். சப்பாத்தியோட கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிடணும். எடுத்து இப்படி பரப்பிக்கிடணும். பரப்பிட்டு இதை நல்லா அமுக்கி விட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுற கட்டையை வச்சு இப்படி தேய்க்கணும். இப்படி நம்மளுக்கு
பின்னாடி இது வந்து இது கட்டையில் அப்படி ஒட்டும். அதனால நம்ம பின்னாடி இருக்கிற மாவை வந்து இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்ச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்லிசாக எடுத்துக்கிறோம். மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணும்ப்பா. ஓரக்கரைங்களை மட்டும் நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். லைட்டாக மாவு போட்டுக்குருவோம். அப்போ உங்களுக்கு இது சப்பாத்தி பேலிக்க ஈஸியாக இருக்கும். இல்லை அது வந்து சப்பாத்தி கட்டையில் போய் ஒட்டிக்கிறோம். மாவு போட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாது. பேலிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுவுலே தேய்க்கக்கூடாதுப்பா. இந்த ஓரங்களே தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு சப்பாத்தி வந்து மெல்லிஸாக இருக்கும். நம்மளுக்கு சப்பாத்தி வேக வைக்க மதையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்துடும். இப்போ அவ்வளோதான்ப்பா, தேய்ச்சி எடுத்துட்டோம். நல்ல உள்ள பெரிய சப்பாத்தி வந்திருக்கு. நம்ம இதை வந்து சப்பாத்தி தவாவில் மாற்றிக்கிறோம். சப்பாத்தி தவா நல்லா சூடாக இருக்குது. கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும், சிம்மில் வைக்கக்கூடாது. இப்போ இதை வந்து இப்படி போட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மேலே பபிள்ஸ் வரும், அப்புறம் நம்ம மாற்றி விடணும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்குவோம். ஒரு துணி வச்சு, நல்லா சுத்தமான துணியை வச்சு, சப்பாத்திக்குன்னு வச்சுருக்கோம், அந்த துணியை வச்சு ஓரக்கரங்களை நம்ம இப்படி அமுக்கி விட்டுவோம். லைட்டாக இப்படி சுற்றி சுற்றி அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். அடுத்த பக்கம் திருப்பிக்குவோம். அவ்வளோதான்ப்பா, சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ இதில் வந்து பன்னீர் ஸ்டஃபிங்கை தூக்கி ஒரு 2 ஸ்பூனு இதில் வச்சுருவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்குருவோம். இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க, அடுத்த சைடில் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இது இருக்குதுல இந்த பக்கம் இதை இப்படி மடித்து விட்டுக்கோங்க. நடுவில் இப்படி பிடிச்சி இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இது இந்த பக்கமாக மடிச்சு விட்டுக்கோங்க. அது இருக்குப்பா. இதை வந்து இப்போ இந்த சப்பாத்தி தவா இருக்குல்லப்பா, இப்போ இதை வந்து இது லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம். லைட்டாக அமுக்கி விட்டுக்கிறோம். ரொம்ப வைக்கக்கூடாது ஏற்கனவே, ஏன்னா சப்பாத்தி நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால சும்மா லைட்டாக சூடு காண்டி நம்ம பிரட்டி விடுறோம். அவ்வளோதான்ப்பா. இதை அப்படியே எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். பன்னீர் ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படி ஒரு கத்தி வச்சு இதை லைட்டாக வெட்டிக்கிடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி வேணாலும் நம்ம ஸ்டஃப்டு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி சின்ன இதை நம்ம எப்பயும் நம்ம நார்மலாக போடுவோம்ல சப்பாத்தி, அதே மாதிரி போட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை வந்து இப்படி நீளமாக வச்சுக்கோங்கப்பா. சப்பாத்தி எந்த அளவுக்கு இது இருக்கோ அதே மாதிரி ஸ்டஃபிங்கையும் நீளமாக வச்சுக்கோங்க. நீளமாக வச்சு இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, பன்னீர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இது லஞ்ச் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ஆஃபீஸ் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. அதனால சின்ன பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இது உங்க வீட்டுல கட்டாயம் செஞ்சு பாருங்க. மஞ்சள் பூசணிக்காவை வச்சு ஸ்டஃபிங் சப்பாத்தி செய்ய போறோம்ப்பா. இந்த மஞ்சள் பூசணிக்காவை வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இதே இதுல வெள்ளை பூசணிக்காயும் இருக்கு. இதுல வந்து தண்ணி சத்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கீத்து மஞ்சள் பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். இதனுடைய தோலை நான் பின்னாடி தோல் இருக்கும், அந்த தோலை வந்து நான் சீவி எடுத்துக்கிட்டேன். ஃபுல் காயும் நம்ம துருவல் வச்சு இப்படி சீவி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நான் ஃபுல்லாக திருவி எடுத்துக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ சட்டி கொஞ்சம் சூடாகிருக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயத்தில் ஒரு 10 வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். வதக்கிக்கிடுவோம். கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இந்த தேங்காவை போட்டுக்கிறோம். தேங்காய் போட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் வதக்கிக்கிடுவோம்.
தேங்காயும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த மஞ்சள் பூசணி திரி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு வதக்கிடுவோம்ப்பா. மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவே சேர்க்கறதில்ல. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் பூசணிக்காய் வந்து நீர் சத்து உள்ள காய், அதனால நீங்கள் இதை அடிக்கடி நீங்கள் நம்ம உணவோட சேர்த்துக்கிறணும். நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். கேஸ் வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சோம்னா கருகிருப்பா, அதனால மீடியத்தில் வச்சு இதை நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சோன்னு பிங்க் சால்ட் போட்டுக்குருவோம். வெயிட் லாஸ்க்காண்டி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். காரத்துக்கு ஏற்ற கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்குருவோம். மிளகாப்பொடி நம்ம சேர்க்கலப்பா, அதுக்கு பதில் தான் நம்ம மிளகு பொடி சேர்த்துருக்கோம். இதையும் எல்லாத்தையும் கலந்துக்குருவோம். காய் நம்ம துருகி போட்டனால சீக்கிரமாகவே வெந்துருச்சுப்பா. இப்போ இந்த காயில் வந்து நம்ம டீஸ்பூனில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்குருவோம். நாட்டு சர்க்கரை ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதையும் சேர்த்துக்குருவோம். இதில்ப்பா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, உரப்பு இது 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 இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான், காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் நறுக்கி போட்டுக்குவோம். பொடிசாக நறுக்கி போட்டுக்குவோம். இதையும் கொஞ்சம் நல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, சப்பாத்தி கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காயோடைய ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த சப்பாத்தியில் நம்ம வச்சுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் வைங்க நல்லா. இதை இந்த பக்கமாக மடக்கிக்கிடுவோம். இதை இந்த பக்கமாக மடக்கிக்கிடுவோம். இதை இப்படி நடுவில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இதை மடிச்சுட்டு இதையும் அப்படியே இந்த பக்கமாக மடிச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம சப்பாத்தி தவாவில் இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம். நல்லா சூடாக இருக்குது. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம அந்த கத்தியை வச்சுப்பா நம்ம இதை நடு சென்டரில் வெட்டிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, மஞ்சள் பூசணிக்காயோடைய ஸ்டஃபிங் நம்ம சப்பாத்தியில் வச்சுருக்கோம். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், உரப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணது வந்துப்பா, இது வந்து ஒரு பெரிய சப்பாத்தியாக இருந்தது. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் போடுற சப்பாத்தி. இதோடைய அளவு இதுதான். இதுலேயும் நம்ம இந்த ஸ்டஃபிங் அந்த மஞ்சள் பூசணிக்காவுடைய ஸ்டஃபிங் வச்சு நீளமாக வச்சுக்கணும். நீளமாக வச்சாதான் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ரோல் பண்ண மேதை நம்மளுக்கு சாப்பிட மேதை ஃபுல் இது உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து இப்படி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அம்மா வந்து 3வது ரோல் வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. இது வந்து முட்டை எக்கை வச்சு தான் வந்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம எக்கை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ 4 எக் எடுத்திருக்கேன். 2 முட்டை முழு முட்டையும் 2 முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். மஞ்சக்கருவை வந்து நான் தனியாக வெளியே எடுத்துட்டேன்ப்பா. வெயிட் லாஸ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து 2 மஞ்சக்கருவை வெளியே எடுத்துருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் தரணும்னாக்க நீங்கள் மஞ்சக்கருவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துருவோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்போக் வச்சு நல்லா அடிச்சுக்கணும். நல்லா இந்த மஞ்சக்கரு வந்து உடையிற மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். இதை வந்து நல்லா ஸ்போக் வச்சு நல்லா அடிச்சுட்டேன்ப்பா. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, மஞ்சக்கருவும் ஒயிட் கருவும். இப்போ வாங்க உங்களுக்கு நான் ஸ்டஃபிங் செஞ்சு காமிக்கிறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி காஞ்சிருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா. அது பொடிசாக நறுக்கி இப்போ கடாயில் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக இதை வெங்காயத்தை வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. ஒரு மீடியமான தக்காளி 1 எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட் போட்டிருக்கேன் வெயிட் லாஸ் காண்டி. இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி கொஞ்சம் மசியணும். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம்ப்பா. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா, 1/4 ஸ்பூனு ஜீரக பொடி,
கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூனு காரத்துக்கேற்ற மிளகாப்பொடி, 1 டீஸ்பூனில் கரம் மசாலாப்பா. இது கடையில் வாங்கின கரம் மசாலா தான், அதை நான் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, இதையும் நம்ம இதில் ஊற்றிடுவோம். கேஸ் மீடியத்தில் தான்ப்பா இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் முட்டை மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கணும். மசாலா எல்லாமே அந்த முட்டையோட சேரணும். இல்லாட்டா திட்டாக இருக்கும். இந்த முட்டையோட எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இந்த கலக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ தான் முட்டையும் இந்த மசாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். கைவிடாமல் இப்படியே கிண்டணும். கிண்டிட்டோம்னா மசாலாவும் முட்டையும் எல்லாம் சேர்ந்துக்கும். இப்போ பார்த்தீங்களாப்பா, மசாலாவும் முட்டையும் எல்லாமே நல்லா ஒரே லெவலாக கலந்துருச்சு. இப்போ முட்டையும் மசாலாவும் வேகிறதுக்கு கரெக்டாக வரும். இப்படி கிண்டிக்கிட்டு தான்ப்பா இருக்கணும், இல்லாட்டா கீழே அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த முட்டை இன்னும் வேகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பசையாக தான் இருக்குது. முட்டை இன்னும் வேகணும், பொடி மாஸ் மாதிரி வரணும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ உதிரியாக வருதுப்பா. முட்டையும் மசாலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா பாருங்கள், உதிரியாக இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம். அவ்வளோதான்ப்பா, முட்டை ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போப்பா இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இதில் நல்லா 2 ஸ்பூனு இந்த முட்டையோடைய ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த பக்கம் நம்ம மடிக்கணும், இந்த பக்கம் மடிக்கணும். அப்படியே இதை பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு இப்படியே மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த பக்கமும் அப்படியே நம்ம மடிச்சுக்கணும். வச்சு அப்படியே நம்ம சப்பாத்தி தவாவில் இதை அப்படியே ஹீட் பண்ணிடணும். கேஸ் மீடியத்தில் தான் இருக்குது. இப்படி வச்சு இதை அமுக்கி விடணும்ப்பா. அமுக்கி விட்டால் நல்லா கிரிப்பாக நின்றுக்குறோம். இப்போ இதை இப்படி தள்ளி விட்டு திருப்பி இப்படி வைங்க. நல்லா அமுக்கி விடுங்க. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கத்தி வச்சு லைட்டாக வெட்டிக்கிடுவோம். நம்ம நார்மலாக சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இப்படி கொடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கிறணும், நீளமாக வச்சுக்கிறணும். ரோலிங்னா கொஞ்சம் நீளமாக அப்படி வச்சுக்கிறணும். இப்படி ரோலிங் பண்ணிக்கோங்க. ரோலிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கடிச்சு சாப்பிட ரொம்ப எம்மியா இருக்கும். இப்போ இந்த 3 வெயிட் லாஸ் ரோலுமே பார்த்திருப்பீங்க. ஒரு பன்னீர் வச்சு செஞ்சிருப்போம், ஒரு முட்டை வச்சு செஞ்சிருப்போம், ஒரு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு செஞ்சிருப்போம். ஸோ 3மே ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.